டுவெல் நேத்து வந்து பாத்தீங்கன்னா விஜயோட சிஎம் ஃபங்க்ஷன்ல த்ரிஷா உட்காந்துட்டு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு எப்படிலாம் விட்டுருவோமா அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்தது. சோ இதுக்கு அடுத்து வந்து நடக்க போறது வந்து என்ன வேணா நடக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன் த்ரிஷா வந்து பாத்தீங்கன்னா டெப்டி சிஎம் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாலும் யாருமே வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சைடு தோணுது. ஆனா இன்னும் ஒரு சில கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ஒரு ரீல்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன ரீல்ஸ்னா, why settle for the bad minimum when a guy gifted a whole state as a birthday gift அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எங்கேயோ சிங்க் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தது. இவங்களோட பர்த்டே வந்து பாத்தீங்கன்னா மே 4th தான் வந்து பாத்தீங்கன்னா டிவிகே வந்து வின் பண்ணியிருக்காங்க. சோ எப்பவும் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா த்ரிஷா வந்து அதுல ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு. நான் சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அப்படின்னு. இதெல்லாம் எங்கேயோ சிங்க் ஆகுற மாதிரியே இருக்கு. அதனாலதான் நான் வந்து சொன்னேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா த்ரிஷா அவர்கள் எம்எல்ஏ இல்ல டெப்டி சிஎம் அப்படின்னு சொன்னாலும் அதுல ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனா சங்கீதா மேமும் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா கஷ்டத்திலயும் விஜய் சாரோட எல்லா கஷ்டத்திலயும் கூட இருந்த ஒருத்தவங்க வந்து இன்னைக்கு இவ்ளோ பெரிய இடத்துல விஜய் சார் இருக்கும்போது அவங்க கூட இல்லாதது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.